இப்படி நம்ம பயந்து கொண்டு இருக்கும்போது ஒரு லேடி சொல்றாங்க, ஸ்டாலின் ஜெயிச்சிட்டாருன்னா, விஜய் தோத்துட்டாருன்னா நானும் செத்து போயிருவேன், என் குழந்தையே விஷம் வச்சு கொண்டுட்டு தான் சாவேன் அப்படிங்கிறாங்க. எலெக்ஷன் ஒழுங்கா நடக்குமா? அப்ப ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே நீ சொல்ற கிருபாகரன் தாவேக்கானோ விஜய் கட்சியினோ எதுவுமே அவர் சொல்லலை. அவர் பொதுவா சொன்னார். ஆனா இந்த கட்சியை நான் எப்படி பாக்குறது? எதுக்கு எடுத்தாலும் என் புருஷனை கொலை பண்ணிடுவேன், அப்பனை கொலை பண்ணிடுவேன், நான் பெத்த பிள்ளைய கொன்றுவேன். இதுதான் அந்த கட்சியினுடைய கொள்கை. வணக்கம், இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. இந்த மே 14 சில பயங்கரங்கள், நம் விரும்பத்தகாத பல நிகழ்வுகள் நடக்கலாம்ங்கிறத ஜீவா டுடே தொடர்ச்சியா நான் பதிவு செஞ்சுக்கிட்டு வரேன். இப்ப பாருங்க, எல்லோருமே அதை சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நான் ஒரு வாரம் 8 நாளைக்கு முன்னாடியே வீடியோ போட்டேன். சக்திமான் பார்த்து ஏமாந்த குழந்தைகள், அது மாதிரியான ஒரு சம்பவம் இந்த தேர்தல் முடிவில் நடக்க போகுது, நடக்குமோ, நடந்துடக்கூடாது அப்படிங்கிற பதட்டத்தில் நான் தொடர்ச்சியாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறேன். அதை நீங்கள் எந்த அரசியல் கட்சி சார்பு நீங்கள் என்ன வேணாலும் அதை நினச்சிக்கோங்க. நம்ம குழந்தைங்க, நம்ம இளைஞர்கள் உயிர் முக்கியம். அந்த குழந்தைங்களுக்கு அரசியல் அறிவு போதாமல் இருக்குது, அரசியல் முதிர்ச்சி இல்லை. இதை நம்ம வருத்தத்தோடு ஒத்துக்கணும். அதுக்கு யார் காரணம், அந்த ஆய்வும் நம்ம செய்யணும். ஆனால் தயவு செய்து மே 4ஆம் தேதி 18, 20, 21 வயசு குழந்தைங்க, என்னடா அது 18, 20, 21 வயசுலாம் குழந்தையா ஜீவான்னு நீங்கள் கேட்குறது புரியுது. என்ன செய்ய, அப்படி தானே இருக்கிறாங்க. அதனால ஏன்னா ஒருத்தர் நான் விஜய்க்கு ஓட்டு போடலன்னு எங்கள் அப்பாவை நான் ரோட்டில் படுக்க வச்சிருக்கேன்னு ஒரு வீடியோ போட்டு பெருமையாக அதை பதிவு செய்கிறாரு. ஒரு குழந்தை மொட்டை போட்ட ஒரு குழந்தை விஜய் மாமா ஜெயிக்கணும் ஐயோ அப்படின்னு 4 வயசு குழந்தைக்கு என்ன அரசியல் தெரியும்னு தெரியல, அதை அளவிட்டு விஜய் மாமா ஜெயிக்கணும்னு சொல்லி வீடியோ போடுறாங்க. இப்போ அந்த குழந்தை மட்டும் இல்லை, அந்த குழந்தையோட அம்மா அப்பாவுடைய அறிவுத்திறனே நமக்கு பயமாக இருக்குது, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு. இப்படி நம்ம பயந்து கொண்டு இருக்கும்போது ஒரு லேடி சொல்கிறாங்க, ஸ்டாலின் ஜெயிச்சிட்டாருன்னா, விஜய் தோத்துட்டாருன்னா நானும் செத்து போயிடுவேன், என் குழந்தையே விஷம் வச்சு கொண்டுட்டு தான் சாவேன் அப்படிங்கிறாங்க. எதுக்குமா அந்த குழந்தைய கொள்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏதோ பரம விரோதி, நீ பெத்த பிள்ளை உனக்குன்னா பரம விரோதியா? நமக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்ன கேட்டீங்க? அவன் இந்த நாட்டுல இனத்துக்காக வாழ்றான், மொழிக்காக வாழ்றான், இடஒதுக்கீடுக்காக போராடுறான். எப்படியாவது எங்களுக்கு தனிநாடு வேணும்னு எத்தனையோ நாடுகள் போராடிக்கிட்டு இருக்கு. எப்படியாவது ஏகாதிபத்தியத்திலிருந்து விடுபடுங்கன்னு எத்தனையோ காலனி நாடுகள், தென்கொரியா, வடகொரியா, ஜப்பான்ல இருந்து விடுதலைக்காக போராடி இருக்காங்க, சீனால இருந்து விடுதலைக்காக போராடி இருக்கிறாங்க, பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்திலிருந்து விடுதலைக்காக எத்தனையோ பேர் நம்ம இந்தியா உட்பட பல்வேறு காலனி நாடுகளில் போராடி இருக்கிறாங்க. ஜார் மன்னர் ஆட்சிக்கு எதிராக சோவியத் ஆட்சி வர்றதற்கு போராடி இருக்கிறாங்க. அதுக்கு எத்தனையோ சம்பவங்கள், உயிர் பலி நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ஸ்டாலின் ஸ்டாஸ்கி சண்டை, மாவோவுடைய நடைப்பயணத்தில் தன்னுடைய பையனை இழந்திருக்காரு. மக்களுக்கான நடைப்பயணத்தில் தன்னுடைய பையன் எங்கே போனான்னு இது கடைசி வரையும் தெரியல மாவோக்கு. இப்படியெல்லாம் தன் பையனை, மனைவியை, அம்மாவை உயிர் பலி கொடுத்து ஒரு புரட்சிக்காக, ஒரு கொள்கைக்காக, ஒரு நாட்டின் விடுதலைக்காக, ஒரு மொழியின் மேன்மைக்காக உயிரை கொடுத்தவர்கள் நம்ம தமிழ் மண்ணிலையும் உண்டு, சீனாவில் உண்டு, ஜப்பானில் உண்டு, ரஷ்யாவில் உண்டு, ஐரோப்பியாவில் உண்டு, ஆப்பிரிக்காவில் உண்டு, வளைகுடா நாடுகளில் உண்டு. உமர் முக்தார் எடுத்துக்கிட்டு நீ யாரை வேணாலும், முசோலினி எதிர்த்து நின்றவர்கள், சார்லி சாப்பின், எத்தனை பேர் வேணாலும் சொல்லலாம். ஆனால் இந்த தேர்தலில் எதுக்குடா அவங்க குழந்தைய கொள்றீங்க? என்ன நடக்குது? நீயே எதுக்கு உன் குழந்தைய கொள்ற? அப்படி என்ன நடந்துச்சு தெரியல. குழந்தைய கொள்வேன் யாருக்காண்டி? விஜய்காண்டி. நானும் செத்து போயிடுவேன் யாருக்காண்டி? விஜய்க்காக. எதுக்குடா சாகுறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. இதை நான் பலமுறை சொல்லியிருக்கேன். எதுக்கு சாகுறீங்க? நான் கொண்டுருவேன், என் குழந்தைய கொண்டுருவேன், என் புருஷனை கொண்டுருவேன், வாயை திறந்தா அடுத்தவனை கொலை பண்ணிடுவேன், நான் செத்து போயிடுவேன். எதுக்காண்டி? விஜய்க்காக. இது ஒரு மாதிரி என்ன பெரிய மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையில இருக்கிறாங்க. இந்த மாதிரியான தொண்டர்களை வைத்துக்கொண்ட கட்சி எப்படி இருக்கும்? இந்த அச்சத்தை, பயத்தை தான் நான் ஒவ்வொரு முறை விவாதத்துல வைக்கிறேன். நான் இப்ப ஒரு பாமகவை நான் கொள்கை ரீதியா விமர்சிக்கிறேன், பாஜகவை விமர்சிக்கலாம், திமுக, அதிமுக, காங்கிரஸ் இவங்களுடைய செயல்பாடு, கொள்கையில எனக்கு மாற்று கருத்து இருக்கலாம், உடன்பாடு இருக்கலாம். ஆனா இந்த கட்சியை நான் எப்படி பாக்குறது? எதுக்கு எடுத்தாலும் என் புருஷனை கொலை பண்ணிடுவேன், அப்பனை கொலை பண்ணிடுவேன், நான் பெத்த பிள்ளைய கொன்றுவேன். இதுதான் அந்த கட்சியினுடைய கொள்கை. பேசினாலே இதுதான். எங்க அம்மாவை அடிச்சு போட்டு வந்தேன் ப்ரோ அப்படிங்கிறான், தூக்கி போட்டு கொள்ளுவேங்கிறான், என் குழந்தை செத்து போனா பரவாயில்ல. இதுதான் அவர் வாயிலிருந்து அண்ணா, பெரியார், மாநில சுயாட்சி, தமிழ்நாடு, உரிமைகள், சட்டம், இந்த மாதிரி வார்த்தைகளே வரமாட்டேங்குது. வந்துச்சா கொன்றுவேன், நான் செத்துருவேன், அவனை கொன்றுவேன், நான் செத்துருவேன், குழந்தைய கொன்றுவேன், என் குழந்தைய மிதிச்சே கொன்றுவேன், உன் குழந்தைய மிதிச்சு குடல் செத்தாலும் பரவாயில்ல, விஜயை பார்த்தா போதும், என் கன்சீவா இருக்க என் குழந்தை கருவிலேயே களையட்டும். இப்படியான வார்த்தைகள் மட்டும்தான் சொல்லுது. வடிவேல் ஒரு படத்துல ஆட்டோல ஓட்டிகிட்டே பேசுவார், அறச்சொல்லா சொல்றானே அப்படிங்குவார் வடிவேலு. இந்த சாணக்கியான ஒரு படத்துல, சார்த்திமார் படத்துல. அது மாதிரி வாயை திறந்தாலே செத்து போயிடுவோம், கொலை பண்ணிடுவோம். இதை மட்டும்தான் இந்த இளைஞர்கள் சொல்றாங்க. வயசெல்லாம் பார்த்தீங்கன்னா 10, 12 கிடையாது, எல்லாம் 25, 27, 30, 31 வயசு வரையும் அந்த கட்சியினுடைய பேட்டர்னுங்கிறது. ஆனா கட்சியினுடைய தலைவர்கள், நிர்வாகிகள் இப்படி பேசுறது இல்லை. அந்த அப்பாவி மக்கள் இப்படி பேசுறாங்க. இது ஜோடிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை வச்சு இப்படி பேச வைக்கிறாங்கன்னு இன்னொரு கருத்து சொல்றாங்க. எப்படியாக இருந்தாலும்
இந்த இந்த மீடியாவில் திருப்பி திருப்பி செத்து போயிடுவேன், என் குழந்தைய கொண்டுருவேன், செத்து போயிடுவேன், என் புருஷனை கொண்டுருவேன், இப்படி சொல்லும் போது புருஷனை கொள்றது நார்மலான விஷயம். புருஷனை கொள்ளலாம், இதில் என்ன இருக்குது? பெத்த பிள்ளையே கொள்ளலாம், இல்லை இது மட்டும் நிறைய பேர் கரூர்லாம் செத்து போயிருக்காங்களே. அதனால குழந்தையை கொலை செய்வதும், குழந்தையை இழப்பதும், புருஷனை கொள்வதும், மாமனாருக்கு விஷம் வைப்பதும், பெத்த அப்பாவை ரோட்டில் படுக்க வைக்கிறது, இதெல்லாம் ரொம்ப இயல்பான விஷயம் போல அப்படிங்கிற ஒரு நார்மலைஸான ஒரு சமுதாயத்தை உருவாக்குற அமைப்பாக இருக்கிறதுனால நமக்கு பதட்டமாக இருக்குது. நம்ம தமிழ் சமூகம், நம்ம தமிழ் மக்கள், நம்ம தமிழ் இளைஞர்கள் எதை நோக்கி போகிறாங்க அப்படின்னு. இதையெல்லாம் பார்த்து தான் நம்ம தொடர்ச்சியாக போகிறோம். இதெல்லாம் பார்த்து தான் நீதியரசர் கிருபாகரனும் அதே அக்கறையோடு பார்க்குறாரு. அவர் எந்த கட்சி, என்ன சார்பு, அவர் என்ன சமூகம், இதெல்லாம் தூக்கி விடுங்க. அந்த மனுஷன் ஒரு அவ்வளோ பெரிய படித்த சட்டமன்றம் அவர் சொல்கிறாரு, மே 4 என்ன வேணாலும் நடக்கலாம்பா, நீங்கள் விருப்பப்பட்ட கட்சி ஆட்சிக்கு வரலாம், நீங்கள் விருப்பப்பட்ட கட்சி படுதோல்வி அடையலாம், நீங்கள் விருப்பத்தகாத கட்சி ஜெயிக்கலாம், அல்லது நீங்கள் நினச்ச மாதிரி நீங்கள் ஜெயிச்சுட்டு அவங்க தோக்கலாம். எலெக்ஷனில் எது வேணாலும் நடக்கும். திமுக மிகப்பெரிய வெற்றி, திமுக மிகப்பெரிய தோல்வி, அதிமுக மிகப்பெரிய வெற்றி, அதிமுக மிகப்பெரிய தோல்வி. இது எல்லாத்தையும் தமிழ்நாடு பார்த்துருக்கு. ஜெயலலிதாவே தோத்து போன தேர்தல் இருக்கு. அடுத்து ஜெயலலிதாவை மிகப்பெரிய அளவில் அரியணையில் ஏற்றிருக்காங்க. ராஜீவ்காந்தி கொலையின் போது திமுகன்னு ஒரு கட்சியே இல்லைன்னு சொன்னாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அடிச்சு தூக்கிட்டு வந்துச்சு. மிகப்பெரிய வெற்றி திமுக. அதனால திமுக காரங்களுக்கும் அதிமுக காரங்களுக்கும் வெற்றி தோல்விங்கிறது ஒரு பிரச்சனையே கிடையாது. ஏன் தொடர்ச்சியா அந்த அதிமுக தோத்துக்கிட்டு இருக்கு, ஆனா கட்சி இருக்கு. ஏன்னா அவங்க அரசியல்வாதி, அரசியலை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. பாமக தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டு இருந்தது, தொடர்ந்து தோத்துக்கிட்டு இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் வெற்றியும் பார்த்துருக்குறாங்க, தோல்வியும் பார்த்துருக்குறாங்க. அதனால அதெல்லாம் அரசியல் கட்சி, அவங்க எந்த ஒரு முடிவுக்கும் அப்படி வரமாட்டாங்க. ஒரு மன சோர்வடைவாங்க, ஒரு 10 நாள் சோர்வடைஞ்சிட்டு இன்னும் வெறியாயிட்டு இன்னும் வெளியே வேற பக்கம் நினைப்பாங்க. அப்படிதான் இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள், திமுக, அதிமுக எல்லாம், பாஜக உட்பட. ஆனால் இந்த கட்சிக்கு வந்திருக்கக்கூடிய இளைஞர்களும் குழந்தைகளும் அவங்களுக்கு என்ன எலெக்ஷன் என்னன்னு தெரியாது. இப்ப விஜய் தோத்து போயிட்டாருன்னா அவங்க அவ்வளவுதான், தமிழ்நாடே தோத்து போச்சுன்னு நினைச்சுக்குவாங்களா என்னன்னு தெரியாது. இல்ல அவங்க விஜய் கட்சியில வேற 3 பேர் ஜெயிச்சுட்டாங்க, ஆனா விஜய் மட்டும் தோத்துட்டாரு அப்படின்னு வந்தா கூட அவங்களுக்கு அது தெரியாது. விஜய் தோத்துட்டாரான்னு மட்டும் தான் பார்ப்பாங்க. விஜய் ஜெயிச்சிட்டாரு, ஆனா அவர் சிஎம் கிடையாது, அவர் மட்டும் தான் ஜெயிச்சிருக்காருன்னா அப்பயும் தப்பான முடிவுக்கு வருவாங்க. எங்க அண்ணன் விஜய் ஜெயிச்சிட்டாரு, ஆனா நீங்க சிஎம் ஆக்க மாட்டீங்க, அப்படித்தானே அப்படின்ட்டு ஏதாவது தப்பான முடிவு எடுத்துக்க கூடாது. எனக்கு அந்த வார்த்தையை சொல்ல மனசு வரல. தயவு செய்து கிருபாகரனுடைய பதட்டம், என்னுடைய பதட்டம், நம்ம தமிழ் சமூகத்தை, அடுத்த தலைமுறை இளைஞர்களை நேசிக்கின்ற, தமிழர்களை நேசிக்கின்ற, தமிழ்நாட்டை நேசிக்கின்ற நம்ம எல்லோருக்கும் அந்த பதட்டம் இருக்கு. எப்பா என்ன வேணாலும் நடந்துட்டு போட்டும்பா, தப்பான முடிவு எடுத்துக்காதீங்க, தப்பான முடிவு எடுக்காதீங்க. அதனால இந்த குழந்தைங்க இவங்களாம் வித்தியாசமா இருக்கிறாங்க. இப்ப கூட கிருபாகரன் அவர்கள் பேசுற வீடியோவை ஒரு லேடி எடுத்து போட்டிருக்காங்க. போட்டுட்டு எலெக்ஷன் ஒழுங்கா நடக்குமா, அப்போ ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே நீ சொல்ற. கிருபாகரன் தாவேக்கானோ விஜய் கட்சியினோ எதுவுமே அவர் சொல்லலை. அவர் பொதுவாக சொன்னார், உங்க விருப்பப்பட்ட தலைவன் வரலாம், வராம போகலாம், எல்லாமே சகஜம்பா, தப்பான முடிவுக்கு வந்துடாதீங்கன்னு பதறாரு. இது நாள் வரையும் இந்த எலெக்ஷன்ல யாராவது இப்படி கெஞ்சிருக்காங்களா? கலைஞர், ஜெயலலிதா, எம்ஜிஆர், காமராஜர், பக்தவச்சலம், அண்ணா, எடப்பாடி, ஸ்டாலின் எத்தனையோ போட்டிகளை பார்த்துருக்கு. யாராவது இப்படி பதட்டப்பட்டு எப்போ ரிசல்ட் வருதுப்பா தோத்து போனா, ஆனப்பட்ட காமராஜர் தோத்து போனப்ப யாரும் இந்த முடிவுக்கு வரல, அறிஞர் அண்ணா தோத்து போனப்ப இந்த முடிவுக்கு வரல, கலைஞர், ஜெயலலிதா தோத்து போயிருக்காங்க, அப்பெல்லாம் இப்படிலாம் நடக்கல. அவர்களுடைய மரணத்தின் போது சிலர் அதிர்ச்சியில உயிர் போயிருக்கு, ஒரு சில முடிவுகள் எடுத்தாங்க, அதுவுமே ஏற்கத்தக்க முடிவு கிடையாது. மொழி போராட்டத்துல உயிரை விட்டுருக்காங்க, அதையுமே அண்ணா போன்ற தலைவர்கள் ஏற்கல. ஆனால் இப்படி எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கெல்லாம் இந்த குழந்தைங்க, அதுவும் அரசியல் உணர்வுல அந்த தான் கொண்ட கருத்தியல்ல ஈடுபாடாகி தீக்குளிப்பது, ரயில விழுகிறது மாதிரியான சம்பவங்கள் இருக்கு. அதுவே தமிழ்நாட்டில் தவிர்க்கப்பட வேண்டியது, அதுவும் ஏற்கத்தக்கது அல்ல, பகுத்தறிவுக்கு உகந்தது அல்ல. ஆனா இந்த குழந்தைங்களுக்கு கொள்கை, மொழி அப்படிலாம் கிடையாது, எந்த உணர்வும் கிடையாது. என்ன வேணாலும், எதுக்கு சாகுறோம், எதுக்கு வாழ்றோம், எதுக்கு இந்த உடல், எதுக்கு இந்த உயர், இது ஒரு சினிமா மனநிலையிலே 24 மணி நேரமும் இருக்கிறாங்க. எலெக்ஷனையே சினிமா மாதிரி பாக்குறாங்க, தேர்தலையே முதல் நாள் காட்சி மாதிரி பாக்குறாங்கிறப்ப ரொம்ப வருத்தம். நல்லவேளை காமராஜர், பெரியார், அண்ணா மாதிரி தலைவர்கள்லாம் தயவு செய்து இந்த காலகட்டத்தில் இருந்திருந்தா இந்த அதிர்ச்சியிலே உயிர் போயிருக்கும். சத்தியமா பெரியார் இருக்கலாம். ஏன்னா இளைஞர்கள் எல்லாம் அவர் இந்த மாதிரி பார்த்தாருன்னா 1973 கடைசி டி நகர் பேச்சுல பெரியார் பேசினது, இன்னும் ஜாதி இருக்கே, இந்த ஜாதிய சமுதாயத்துல, இந்த இந்தியாங்கிற அமைப்புல, இந்த உச்ச நீதிமன்றம் இருக்கின்ற அமைப்புல சூத்திரர்களையும் பஞ்சமர்களையும் பெண்களையும் நான் விட்டுட்டு போறேனே, தமிழர்களுக்கு எந்த நியாயமும் கிடைக்காது இந்த அமைப்புல, இந்த நாட்டுல, இந்த உச்ச நீதிமன்றத்தை வச்சுக்கிட்டு, இந்த நாடாளுமன்றத்தை வச்சுக்கிட்டுன்னு பதறிக்கிட்டு கடைசியா பேசுனது அதான். ஐயோ உங்களை இப்படியே விட்டுட்டு போறேனே, இந்த மனு தர்மப்படி வேசி மகன்னு அவன் சொல்றான், அந்த சாதி அமைப்பை இன்னும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இந்த நாடு அப்படின்னு பதறி போய் கடைசியா சாகும்போது அவர் பேசின வார்த்தை அதுதான். அப்படிலாம் இருந்தவர் இன்னைக்கு சினிமா வெறியில நம்ம தமிழ் சமூகம் யாரு, இடஒதுக்கீடால் பலன் பெற்ற பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூக பழங்குடியினர், நம்ம பெண்கள், நம்ம குழந்தைங்க, சிறுபான்மை மக்கள்லாம் சினிமா வெறியில இப்படி மூழ்கி போனதை பார்த்துட்டு, என்னடா ஜாதி வெறி மத வெறியோட மோசமா
சினிமா வெறியிலேயே நம்ம இளைஞர்கள் இருக்கிறாங்கன்னா பெரியார்லாம் அதுலேயே அதிர்ச்சியிலே உயிர் போயிருக்கும். பெரியார், காமராஜர் மாதிரி தலைவர்கள், அண்ணா மாதிரி தலைவர்கள்லாம் கேட்டிருந்தாங்கன்னா அவங்க பார்த்த இளைஞர்கள் வேற. அந்த இளைஞர்களே அவங்க விமர்சனம் பண்ணாங்க, இப்படி இருக்காது அப்படி இருக்காதுன்னு. இதெல்லாம் பார்த்துருந்தா என்ன ஆயிருப்பாங்கன்னு தெரியல. ரொம்ப மோசமா இருக்கு. அதனால உங்க வீட்டில் விஜி அந்த விஜய் சொல்ற மாதிரி விஜயோ இருந்தாங்கன்னா அந்த குழந்தைங்கள மே 4ஆம் தேதி ரிசல்ட் டிவியில் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா பக்கத்திலே உட்காந்து கொஞ்சம் பாருங்க. பாய்சனும் வேற மாதிரி எதுவும் முடிவில் ஏன்னா அதை அவன் ஹீரோயிசமா பண்றான். உயிர் துரத்தல், சூசைட் பண்ணிக்கிறது, இதை ஏதோ ஒரு போருக்காக தயாராகிற மாதிரி, நாட்டுக்காக உயிர் கொடுக்குற மாதிரி இது பண்றான். ஹீரோயிசம்னா என்னன்னு தெரியல. உண்மையான ஹீரோயிசம், நாட்டுப்பற்று, மொழிப்பற்று, இனப்பற்றுனா என்னன்னு தெரியல. சினிமாவை ரசிக்கிறது தான் அதுக்காக உயிரை கொடுக்கறது ஹீரோயிசம், பெரிய தியாகம்னு இந்த 7-8 வயசு குழந்தைங்கள்ல இருந்து 25-26 வயசு கல்யாணமான பொண்ணுங்க வரையும் நினைக்கக்கூடிய தன்மையை பார்க்குறோம். அப்படி பேசினவங்கலாம் உயிரை விடுவாங்களான்னு தெரியாது. அதெல்லாம் ஜூனியர் ஆர்டிஸ்ட் செட்டப்பாக கூட இருக்கலாம். ஆனா அதனுடைய தாக்கத்தில் எத்தனை பேர் என்ன ஆக போறாங்கன்னு தெரியல. ஏன்னா இந்த எலெக்ஷனை அந்த மக்கள் எலெக்ஷனாகவும் தேர்தலாகவும் அரசியலாகவும் பார்க்கல. ஓப்பனிங் டே படம் வருது, அதுல நம்ம ஆடுறோம், டான்ஸ் ஆடுறோம், ரிசல்ட் என்னைக்கு அப்படிங்கிற மாதிரி பாக்குற மாதிரி இருக்காங்க. ஏன்னா அவங்கள பொறுத்தவரையும் அவங்க ஓட்டு போட்டுட்டாங்க. அப்ப கண்டிப்பா அந்த கட்சி தான் ஜெயிக்கணும். சப்போஸ் ஜெயிக்கல, அவங்க தொகுதியில மட்டும் தோத்தாலோ, இல்ல ஓவராலா அங்க ஜெயிச்சுட்டு மற்ற இடத்துல தோத்தாலோ, அல்லது விஜய் மட்டும் ஜெயிச்சுட்டு மற்ற இடத்துல தோத்தாலோ இவங்களுக்கு புரியாது. அதான் விஜய் ஜெயிச்சிட்டார்ல சிஎம், எங்க தொகுதியில விஜய்க்கு ஓட்டு போட்டானே, அப்ப ஏன் வரல மற்ற தொகுதியில? இதெல்லாம் புரிந்து கொள்கிற அளவுக்கு பக்குவம் இல்லாதவர்களா இருக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, அதிர்ச்சியா இருக்கு. இந்த குழந்தைகளை அளவிட்டு எல்லாம் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப ஆபத்து. தயவு செய்து மே 4ஆம் தேதி ரிசல்ட் மட்டும் வரணும். வேற மாதிரியான ரிசல்ட், முடிவுகள், தேசிய அளவிலான பதட்டப்பட வைக்கின்ற கரூர் மாதிரியான சம்பவங்கள் எதுவும் நடந்துடக்கூடாதுங்கிறத முன்னெச்சரிக்கையா இருக்கணுங்கிறதுக்காக இந்த வீடியோ போடுறேன். தயவு செய்து கட்சி, நீங்க இதை பாக்குறவங்க என்ன கட்சியே வேணாலும் இருங்க, குழந்தைகளை பார்த்துக்கோங்க. உங்க குழந்தைங்க அந்த மாதிரியான டைப்ல இருந்தா உங்களுக்கே தெரியுமில்ல, அந்த பேட்டர்ன் தெரியும்ல, தாவைக்கா பேட்டர்ன், அந்த பேட்டர்ன்ல எதுவும் இருந்துச்சுன்னா பாருங்க. இப்ப நான் மட்டும் சொல்லலை, நீதியரசரே சொல்லியிருக்காரு, குழந்தைகளை பாதுகாத்துக்கோங்க. நீ கிருபாகரன் சொல்லும் போது கூட ஒரு தாவைக்கா லேடி, நீ என்ன பெரிய இதா பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு லேடி போட்டிருக்காங்க. ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு லேடி அப்படி பேசுற மாதிரிலாம் வருது. அதை மதிக்காம கிருபாகரனை எச்சரிக்கிற மாதிரி, ஓ எலெக்ஷன் எங்களுக்கு எதிராக இருக்க போதா, அதான் முன்கூட்டியே போடுறியா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்கிறாங்க. அந்த லேடி யாருன்னு போய் பார்த்தா அவங்களும் தாவைக்கா ஆதரவாக இருக்கிறாங்க. அந்த லேடி உட்பட எல்லாரையும் பெற்றோர்கள் பார்த்துக்கோங்க. அவங்களுடைய உயிர் ரொம்ப முக்கியம். இப்போ அவங்க மனம் போதிய அறிவு போதாமையில் இருந்தால் கூட பிற்காலத்தில் பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸ், அரசியலமைப்பு சட்டம், அண்ணா, தமிழ்நாடு பற்றிய வரலாறு தெரிந்து ஒரு 5-6 வருடத்தில் அவங்க உண்மையிலேயே ஒரு அரசியல் சிந்தனையாளராக வரலாம். ஏன்னா 18-19 வயசுல மோடிக்கு ஓட்டு போட்டவன் பல பேர் இன்னைக்கு பாஜக எதிர்ப்பாளராக இருக்கிறான். சீமானுக்கு ஓட்டு போட்டவன் அதை புரிஞ்சுக்கிட்டு வெளியே வந்தவங்க இருக்கிறாங்க. அதனால இப்போ விஜய் ரசிகராக இருக்கிறாங்களே 18-20 வயசுல, ஒரு 30 வயசுல அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு கருத்தியல் ரீதியா யதார்த்தம் என்ன அப்படின்னு புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையில அவங்க வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இப்போ அவங்க உயிரோட இருக்கணும். நம்ம குழந்தைங்க, நம்ம இளைஞர்கள் எந்த கட்சியில இருந்தாலும் அவங்க தவறான பாதையில, சினிமா பாதையில போனா கூட அந்த குழந்தைகளோட உயிரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குங்கிறத ரொம்ப நான் ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன். நீதியரசர் வச்ச வேண்டுகோளை ஏற்று எல்லாரும் மே 4ஆம் தேதி நம்ம குழந்தைங்களை, அல்லது குழந்தைங்களா பெரிய வயசாயும் குழந்தைங்க லெவல்லே இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறதா மீண்டும் நான் வேண்டுகோள் வைக்கிறேன். இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா, பொருளாதாரம், சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேர ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தாங்க. நன்றி.